ஹாய் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் ஒரு முட்டையிலிருந்து குழம்பு எப்படி செய்கிறேன்ட்டு நல்ல கிரேவியான சூப்பரான கறி செய்கிறது எப்படின்னு தான் காட்ட போகிறேன். முட்டை குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு அதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலை விட்டுட்டு கடுகு பெருஞ்சீரகம் அதை போட்டு நீங்கள் நல்லபடியாக பொரிஞ்சு வர விடணும். அதுக்கு பிறகு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு நல்ல வடிவாக கிளறி பொரிய விடணும். இந்த நேரத்தில் அடுப்பை மீடியம் ஹீட்டில் அல்லது லோ ஃப்ளேமில் வச்சுருந்தா நல்லா இந்த வெங்காயங்கள் கருகி வராது, பொன்னிறமாக வரும். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்த பிறகு இதில் நாங்கள் முக்கால்வாசி அளவில் நாங்கள் ஒரு பாத்திரத்தில் வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதில் காவாசியை அந்த அடுப்பில் இருக்க சட்டிலேயே விட்டுட்டு அதுக்குள்ளே தக்காளி பழம் நான் உள்ளியே இப்படி நீட்டாக தான் வெட்டி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி வெட்டி போட்டுட்டு நல்லா இருக்குது முட்டை குழம்புக்கு. இதுக்குள்ளே போட்டுட்டு பிறகு நான் அதுக்குள்ளே பொரிச்சு அல்லது வறுத்து வச்சுருக்கிற வெந்தயத்தை போடுங்க. அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டேன் நான். பிறகு வடிவாக எல்லாம் பொரிஞ்சு வந்த பிறகு இதுக்குள்ளே தண்ணி விடணும். உங்களோட கறிக்கு தேவையான அளவு தண்ணியை நீங்கள் விடுங்கோ. நல்லா வற்ற வைக்க போகிறீங்களா கொஞ்சமாக விடுங்கோ, இல்லையண்டா நிறைய தண்ணியை விடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பாலும் பாவிக்கலாம். இதுக்கு பிறகு இந்த உள்ளி தக்காளி பழம் எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்த பிறகு கறிக்கு தேவையான அளவு கறித்தூள் சேர்க்கணும். இது யாழ்ப்பாண முறைப்படி தயாரித்த எங்களோட கறித்தூள் தான் நாங்கள் பாவிக்கிறது. இதை வடிவாக சேர்த்துட்டு நல்ல வடிவாக கலந்து விடணும். நல்ல வடிவாக கறி கொதித்து வரும் வரையும் வெயிட் பண்ணணும். இந்த மாதிரி கறி நல்ல வடிவாக கொதித்து வரைக்குள்ள உங்களுக்கு உப்பு தேவைன்னு சொன்னால் தேவையான அளவு உப்பு போடணும். நான் முதல் உப்பு சேர்க்கல, அதால் இப்போ தான் சேர்க்குறேன் உப்பு. நீங்கள் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை சேருங்கோ. சேர்த்து நல்ல வடிவாக கலந்து விடுங்க. உப்பை சேர்த்த பிறகு அதுக்கு பிறகு டேஸ்ட் பண்ணி பாருங்கோ அப்படி இருக்குண்டு. நல்லா இருக்குதுண்டா. அதுக்கு பிறகு நீங்கள் உடைச்சி வச்சுருக்கிற, எப்படி நான் உடைச்சி வச்சுக்கிறேன் 6 முட்டை உடைச்சி வச்சுக்கிறேன். இந்த 6 முட்டையையும் நாங்கள் அந்த கறிக்குள்ளே சேர்க்க போகிறோம். இதை நீங்கள் அவிச்சு போட்டும் இந்த முட்டையை உடைச்சிட்டு 4 நாளாக வெட்டிட்டு அந்த முட்டையை 4 நாளாக வெட்டிட்டும் போடலாம். எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் ஈஸியாக ஏர்லியாக சமைக்கணுன்றதுக்காண்டி நான் இப்படி போடுறேன். இந்த மாதிரி முட்டையை சேர்த்தா பிறகு கொஞ்சம் நேரம் அதை கொதிக்கிற அந்த இதிலேயே கறியிலேயே விடணும். பிறகு தான் கலக்கணும். மெல்லமாக பொறுமையாக கலக்கணும். அந்த மஞ்சள் கருவையெல்லாம் உடைச்சா அது சில பேருக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். இல்லைன்னா அப்படியே விட்டோம்னா நாங்கள் விட்டுட்டு பிறகு கொஞ்சம் நேரத்தால் திருப்பி விட்டோம்னா அந்த மஞ்சள் கருவை அப்படியே உடையாமல் அவிஞ்சு இந்த மாதிரி சூப்பராக வரும். இந்த மாதிரி கேக்கில் அந்த கறியோடு அதை சாப்பிடக்குள்ள அந்த வெள்ளைக்கரு இதில் கரைஞ்சிருக்கும். இது நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் அவசரத்துக்கு சமைக்கணுமெண்டா கறி இல்லையண்டா டக்குன்னு முட்டையை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி சூப்பராக கறி ரெடி ஆகிட்டு இருக்கிற டைமில் நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற அந்த தாளித்த அந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் தாளித்த அந்த தாளிதத்தை கொட்டி நாங்கள் கிளறிட்டு அடுப்பை நிப்பாட்டிட்டு இந்த கறியை எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு உங்களுடன் நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.